இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல எங்க விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன்ஸ் தான் நான் அடுத்து சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கான போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரும்பு பைப்பும் கொடுக்கலாம். இரும்பு பைப் கொடுக்காம நம்ம ஜிஐ பைப் கொடுத்துருக்கோம். அந்த ஜிஐ பைப் கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், எந்த ஒரு காரணத்தினாலையும் இது திருப்பிடிச்சோ இல்ல இதுலயே கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்காக தான் இது ஜிஐ பைப் கொடுத்துருக்கோம். நம்பர் 1. ஸோ இந்த பிளாட்ஸோட பவுண்டரி ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கான்கிரீட் பிளாக்ஸ்ல போட்டிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு கருங்கல் கால் அரைக்கல்ல நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 40 rupees ஸ்பெண்ட் ஆகும். அந்த 40 rupees ஸ்பெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 150 rupees ஸ்பெண்ட்ல நல்ல சாலிட் பிளாக்ஸா கான்கிரீட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா போட்டிருப்போம். உங்களோட பிளாட் நம்பர் ரொம்பவே தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா, இன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் வால் தேவையில்ல, கேட் தேவையில்ல, ஸ்ட்ரீட் லைட்ஸ் தேவையில்ல, அது எல்லாமே அங்கங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமா இது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். இந்த காம்பவுண்ட் வால் உங்க பிளாட்டுக்கு, நீங்க வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு நீங்களே ஃபென்சிங் பண்ணிக்கலாம். உங்க பிளாட்டோட வாசல மட்டும் நீங்களே தனியா ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோ இல்ல எது வேணாலும் பண்ணிக்கலாம். சிசிடிவி கேமரா, அமெனிட்டிஸ், பேசிக் அமெனிட்டிஸ், ஷேரபிள் அமெனிட்டிஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஆனா பண்ணவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, உதாரணத்துக்கு உங்களோட பிளாட் வந்து ஒரு 100வது பிளாட்னு வச்சுக்கோங்க. சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து 100வது பிளாட்டுக்கு போக வேண்டிய பாதை இருக்கு பாத்தீங்களா, அதோட ரோட உங்களால மட்டும் போட்டுக்கவே முடியாது. சரிங்களா? சோ அந்த ரோடு இங்க ரொம்ப 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 குவாலிட்டியா இருக்கும். எந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year பிஃபோர் போட்ட ரோடு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்கிறத நீங்க நேர்லயே கூட வந்து பார்க்க முடியும். சோ சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி கேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் போட்டிருக்கோம், கேட் போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த கேட் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு டபுள் 2 பேர் சேர்ந்து தள்ளினாதான் தள்ளவே முடியும். அந்த அளவுக்கு ஹெவி வெயிட்ல எம்எஸ் கேட் போட்டிருக்கோம்.